நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கோல்டன் மெரைன். இன்றைக்கி நம்ம பதிவில் விரால் மீன் வளர்ப்பை பற்றி பார்ப்போம். இதில் 3 பிரிவுகளாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது விரால் மீன் ப்ரீடிங்கை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அடுத்த பதிவில் அதற்கான வளர்ப்பு முறை, நோய் தடுப்பு மேலாண்மை அதை பற்றி அடுத்த பதிவில் ப்ரீஃபாக பார்ப்போம். இதற்கு நாட்டு விரால் மீன் தரமான சீடுகளை எப்படி நம்மளே உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்குவோம். இதன் மூலயமா நம்மளே நாட்டு விரால் மீன்களை ப்ரீடிங் செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம். 2 விதமாக இதை ப்ரீட் பண்ணலாம். ஒன்று இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய ஹார்மோன் ஊசி செலுத்தி ப்ரீட் எடுக்கலாம், அது ஒரு முறை. இன்னொன்று நேச்சுரல் ப்ரீடிங் சொல்லக்கூடிய இதற்கான எந்த ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் செலுத்தாமல் நேச்சுரலாகவும் ப்ரீட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த பதிவில் எப்படி நேச்சுரலாக அதை ப்ரீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் ப்ரீஃபாக பார்ப்போம். இதற்கு தேவைப்படக்கூடிய அமைப்புகள் பார்க்கும்போது நீர்நிலை தொட்டி மிகவும் அவசியம். அதில் சிமெண்ட் டேங்காக இருக்கலாம், இல்லைன்னா பயோஃப்ளாக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தார்பாலின் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இந்த முறைகளை நம்ம கையாளும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தார்பாலின் ஷீட்டுக்கு அப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய 2 செடிகள் பார்ப்போம். ஒன்று ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை நீர்நிலைகளுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தாவரமாக பார்க்கப்படுது. இது நீர்நிலைகளுக்கு கெடுதல் விளைவிப்பது இல்லை. 2வது மாசுபாட்டு குறைக்குது. அதனால் இந்த பிளான்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிளான்ட்டாக பார்க்கப்படுது. இதோட தோற்றம்னு பார்த்துட்டிங்கன்னா நீர்நிலை ஓரங்களில் தானாக வளரக்கூடியது தான். இதை நமக்கு 2 பிளான்ட் நமக்கு தேவை. ஒன்று ஆகாய தாமரை, இன்னொன்று வெங்காய தாமரைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிளான்ட்டு. இந்த 2 பிளான்ட்டும் தான் நமக்கு இந்த விரால் மீன் வளர்ப்பில் ப்ரீடிங்க்கு பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இது தொட்டிகளில் விட்டு வளர்த்துக்கிட்டு பிறகு தான் நம்ம இந்த ப்ரீடிங்க்கான பேரை அதில் விடணும். அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை இல்லாமல் நீங்கள் ப்ளைனாக விட்டிங்கன்னா அந்த இனப்பெருக்கங்கிறது தடைப்படும். ஏன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ப்ரீடிங் சரியாக இருக்காது. அதனால தான் அதற்கு தேவையான இயற்கை முறையிலான ஒரு முறையை நம்ம முதல்ல ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். இதோட மெயினான பர்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷேட் நெட் மாதிரி நமக்கு ஒரு நிழல் அமைப்பை கொடுக்குறதோட அதுக்கு இந்த சீடுகளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தாய் விரால் மீன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த தரமான மீன்களை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது தரமான ஒரு குஞ்சுகள் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே தாய் விரால் மீன் நல்ல ஒரு பேரை நம்ம ரெடி பண்ணணும். இது நீங்கள் பார்த்து நல்ல மீனாக செலக்ட் பண்ணி நீங்கள் தொட்டிகளில் விட்டு வளர்க்கும் போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தாய் விரால் மீனை செலக்ட் பண்ண பிறகு தொட்டிகளில் இந்த மிதவை தாவரங்களை வளர்த்து தாய் மீன்களை அதில் விட்டு வளர்க்கும் போது நேச்சுரல் ப்ரீடிங்க்கான ஒரு சோர்ஸ் அதுவே நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நேச்சுரலாக அது ப்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொடுக்கறதுனால அதற்கு அந்த ஆகாய தாமரையும் வெங்காய தாமரையும் நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ப்ரீடிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா அந்த மிதவை தாவரங்கள் ஓரங்களில் அது லேயிங் பண்ணும்.
அந்த அதை இட்ட முட்டைகள் வந்து அந்த செடிகள் ஓரங்களில் அடைகாக்கப்படும். இதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் தாய் மீன் வந்து கீழ்ப்புறமாக நின்று அதை வழிநடத்தும். இதை வந்து நீங்கள் குளங்களில் லைவாக பார்க்க முடியும். கூட்டம் கூட்டமாக விரால் மீன் வந்து குஞ்சுகள் வந்து அழைச்சிக்கிட்டு சுற்றி வரும்போது கீழே வந்து விரால் மீன் தாய் மீன் நின்று அது வழி நடத்தும். இப்படி தான் அதோட லைஃப் சைக்கிள் இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வடிவமைப்பை அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அதோட ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து எளிமையாக அது ப்ரீடிங் செய்கிறதுக்கு அது எளிமையான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸ் எல்லாமே பொரித்து அதுலேருந்து குஞ்சுகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி அதுலேருந்து எக்ஸ்லேருந்து குஞ்சுகள் விடுபட்டு மூமெண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து சின்ன சின்னமாக உங்களுக்கு மூமெண்ட் லைட்டாக தெரியும். அதில் அடுத்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச மீன் குஞ்சுகள் 1 வீக்லேருந்து ஒரு 2 வீக்ஸில் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மீன் குஞ்சுகள் கிடைக்கும். இப்போ மூவிங்கில் இருக்க சீடுகள்லாம் 2 வீக்ஸ் ஆன சீடுகள். அதாவது ஒரு 3 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மெஸ்ஸை வச்சு பக்குவமாக அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, நீங்கள் அதில் விட்டுறக்கூடிய தாய் மீன்களில் இது இல்லாமல் ஒரு 4-5 பேர் நீங்கள் பெரிய தொட்டியாக இருக்குன்னு விடும்போது அந்த மீன்கள் இதை உணவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் ஆனதோட இதை செப்பரேட்டான ஒரு டேங்க்கை நீங்கள் மாற்றி அதுக்கு ஃபீடு பழக்கம் பண்ணணும். இப்போ இந்த சீடுகளுக்கு நம்ம உணவு வந்து ரெகுலராக கொடுத்து பழக்கம் பண்ணணும். ஏன்னா தாய் விரால் மீன் வந்து அதுக்கு உணவை வந்து தேடி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் செப்பரேட்டாக கொடுத்து இந்த ஸ்டேஜ்லேருந்தே நம்ம கொண்டு வரும்போது தான் அது நம்ம பழக்கத்துக்கு அது வரும். அதனால் இந்த சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போதே அதாவது உணவை வந்து துகள்களாக நமக்கு அது கொடுக்கணும். அது வந்து ஒரு ஃபீடு எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறமா தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதை தயார் பண்ணணும். எடுத்ததோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னாக்க அது வந்து சர்வைவல் லாஸ் நமக்கு வரும். அதனால் சின்ன ஸ்டேஜாக இருக்கும் போதே நமக்கு வந்து தீவனம் கொடுத்து அதை பழக்கம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டிகளில் மாற்றினாக்க அப்படி செட் பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக வளர்க்கும் போது எந்த வித பிரச்சனையும் வராது. இந்த மெத்தட்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தொட்டியில் நீங்கள் மாற்றி தாய் விரால் மீன்கிட்டேருந்து இந்த குஞ்சுகளை பிரிக்கும்போது அது நீங்கள் ஃபீடு கொடுக்கும்போது உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக மூவிங் வந்து கரெக்டாக வரும். ஆனால் இதை வந்து நம்ம பாதுகாப்பாகவும் ஒரு ஷேட் நெட் போட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு டேங்கில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய குஞ்சுகள் செப்பரேட் பண்ணப்பட்ட தனி டேங்கில் இருக்கக்கூடிய 3 வீக்ஸ் ஆன குஞ்சுகள் தான். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பழக்கம் பண்ணதுனால அந்த குஞ்சுகள் வந்து கரெக்டாக அந்த ஃபீடு எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மெதுவாக அதுக்கு வந்து ஃபீடு கொடுக்க கொடுக்க அதோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் இதோட க்ரோத்தை நம்ம அதிகப்படுத்தணும். இது 1 மந்த்லேருந்து ஒரு 2 மந்த் வரைக்கும் இந்தமாரி நீங்கள் தீவனம் பழகினதுக்கப்புறம் நீங்கள் குளங்களில் விடும்போது ஒரு குறைச்சலாக ஒரு 5 மாத சீடாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சர்வைவல் லாஸுங்கிறது கண்டிப்பாக வராது. உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து பெரிய சீடு ஆனதுக்கப்புறம் ஒரு கருமை நிறம் வந்துடும் இந்த சீடில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குளங்களுக்கு விடக்கூடிய மீன்களை நமக்கு கிடைக்கும்.
இந்த இந்த சீடு வந்து 1 மந்த் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த 1 மாத குஞ்சுகளை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுமாரி வளர்ச்சி அடையாத சீடுகளை நீங்கள் குளத்தில் பாண்டில் நீங்கள் விடும்போது மற்ற மீன்களால் அது உண்ணப்படும். அதனால் சர்வே லாஸ் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிகப்பு கலர் மாறாத குஞ்சுகளை கண்டிப்பாக நீங்கள் குளத்தில் விடக்கூடாது. இதை நீங்கள் செப்பரேட் பண்ணி நல்ல க்ரோத் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாண்டில் விடணும். இப்போ பார்க்கக்கூடிய சீடுகள் வந்து ஒரு 3 மாதங்கள்லேருந்து 4 மாதங்களில் உள்ள சீடுகள் இதெல்லாம். இந்த பக்குவத்தில் நீங்கள் குளங்களில் விடும்போது நல்ல க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி மார்ட்டாலிட்டிங்கிறது கம்மியாக வரும். நீங்கள் சிகப்பாக இருக்கும்போது நீங்கள் கொண்டு விட்டிங்கன்னா குளத்தில் உள்ள வேறு மீன்கள் வந்து அதை உணவாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்குவத்தில் இந்த மாதிரி நல்ல தரமான சீடுகளை நீங்கள் பாண்டில் விடும்போது அது உயிர் பிழைக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சர்வே லாஸ் வந்து கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி சீடுகளை நம்மளே உற்பத்தி பண்ணி குளங்களில் விட்டு வளர்க்கும் போது லாபங்களை இரட்டிப்பாக்கலாம். அதே மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம எல்லாரும் உருவாக்கி பயனடையணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் விரால் மீன்களுக்கான தீவன முறையும் நோய் தடுப்பு மேலாண்மையை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.